பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியா பிறக்கணும்னு டயலாகெல்லாம் அடிச்சிங்களே, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சினிமாவில் அப்படியே நெஞ்ச கழிச்சுக்கிட்டு நடிச்சிங்களே, அத்தனையும் பொய்யா கோபால் தானே கேட்க தோணுது. நீங்கள் மேடை ஏறி வாய்கிளியே பேசுனீங்களே, லெட்டர் எழுதிட்டு போய் ரெஸ்ட்டுக்கு போயிடுறீங்க முதலமைச்சர்னு சொல்லி, சிஎம் சார்னு சொல்லி பேசுறீங்களே, அந்த லெட்டரை கூட எழுதலையே சிஎம் சார் நீங்கள். இப்போ மக்கள் பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறீங்க, தொடமாட்டோம்னு சொல்லி சொல்றீங்க. அவருடைய அலுவலகத்தை இப்போ வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றுறாங்க, 10வது மாடிக்கு மாற்றுறாங்க. அப்போ இந்த 11 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது மக்களுடைய வரி பணம் தானே சார்? ஆல் பிரைம் லீடர்ஸ் யாரெல்லாம் வந்து பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்துருக்கிறாங்களோ, ஐடியாலஜிக்கெலாம் எதிர்த்துருக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்ட இடைவெளியில் படிப்படியாக ஒவ்வொருத்தராக தோக்கடிக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அது திட்டமிட்ட ஒரு சதி செயலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. 8 மிஷினில் 3 மிஷின் வேலை செய்யலைன்னா அப்போ அதில் எத்தனை மிஷின் தான் ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங் இருந்துச்சு? டேம்பரிங் யார் பண்ணுனா? ஏன் விவிபேட் பிரிண்ட்டை காணோம்? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு திமுக தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. குறிப்பாக உங்கள் தலைவர், எதிர்கட்சி தலைவருடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதற்கு முன்பாக நீங்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று செய்திருந்தீங்க. டிடி நெக்ஸ்டில் வெளியான ஒரு செய்தி. இப்போ முதலமைச்சர் வந்து அவருடைய அலுவலகம் 10வது மாடிக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இடம்பெறதை பற்றி அது ஒரு செய்தி. அதுக்கு 11 கோடி ரூபா செலவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட அமைச்சர்கள், நிறைய அமைச்சர்களும் அவங்களுடைய அலுவலகங்களை ரெனோவேட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய அலுவலகமும் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதில் 16 லட்சத்துக்கு ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் செய்தியாக பார்க்குறோம். இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கறது? நீங்கள் சொன்னது போல் நாங்கள் மக்களுடைய பணத்தை தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு வேறு விதத்தில் அது நடக்குதோ அப்படின்ற பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? பொதுவாகவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து அலுவலகத்தை மினிமமாக ரீஃபர்பிஷ் பண்ணிக்குவாங்க. அது இயல்பு தான். அது வந்து ஒரு 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் அந்த மாதிரி வந்து செலவாகும். எதுக்காகனா அந்த புதுப்பிப்புங்கிறது அவங்க வேணுங்கிற திசைக்கு டேபிள் மாற்றிக்கிறதாகட்டும், இல்லை படங்களை மாற்றி அமைச்சுக்கிறதாகட்டும், அவங்க கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலதை வந்து மாற்றிக்குவாங்க. மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் நடக்கவே நடக்காது. கார்களை தேவைப்பட்டால் மாற்றுவாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் வந்து 4வது ஆண்டு தான் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கார் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணார். புது கார். ஏன் பழைய காரை யூஸ் பண்ணுங்களேன். ஏன்னா அப்போ கொரோனா முடிஞ்ச டைம். நிதி நிலைமையில் நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது, சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நேரம் அந்த நேரம். அப்போ முதலமைச்சர் வந்து காரெல்லாம் எதுவும் புதுசு வாங்க வேணான்ட்டார் ஸ்ட்ரிக்டாக. ஸோ அமைச்சர்களுக்கு புது கார் வாங்கப்படலை. ஆஃபீஸ் ரெனோவேஷனும் வந்து மினிமம் ரெனோவேஷன் தான் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் போன அமைச்சர் அலுவலகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் ரெனோவேஷன் தான் நடந்திருந்தது நான் பார்த்த வரைக்கும். முதலமைச்சர் காலகாலமாக வந்து தமிழ்நாடு தொடங்கப்பட்டதுலேருந்து நீங்கள் மூதறிஞர் ராஜாஜி ஆகட்டும், இல்லை வந்து காமராஜர் ஆகட்டும், இல்லை பேரறிஞர் அண்ணாவாகட்டும், இல்லை வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இப்போ இருந்த அலுவலகத்தை தான் பயன்படுத்தின வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடந்த இது இல்லை. ஏன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னால், அந்த கால கதைகளில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஒரு அரண்மனை மாதிரி வந்து ஒரு மன்னருக்கான இது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த அளவுக்கு ஒரு நீட்னஸ் இருக்கும். நான் கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அந்த இடங்களில் வந்து குறைந்தபட்சம் வந்து அமைச்சர்களோ இல்லை வந்து முதலமைச்சர்களோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னா குறைந்த நேரம் தான் அந்த அலுவலகத்தில் இருப்பாங்க. முக்காவாசி நேரம் வந்து மற்ற மாவட்டங்களில் டூரில் இருப்பாங்க, அரசு சார்ந்த நிகழ்வுகளில் இருப்பாங்க. நம்மளதில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையுமே அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கு தான் செய்யுது. மாவட்டங்களுக்கெல்லாம் டூர் போகிறது வழக்கம். நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முதலமைச்சர் வந்த பிறகு அவர் இதுவரை திருச்சி போயிருக்காரு, அதை விட்டால் கரூர் போயிருக்காரு. இந்த 2 இடத்த தவிர இந்த 3 மாத காலத்தில் வேற எந்த மாவட்டத்துக்கும் போகலை. அவருடைய அலுவலகத்தை இப்போ வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றுறாங்க, 10வது மாடிக்கு மாற்றுறாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி நாட் ரெக்வயர்ட். ஒரு சாமானியனாக பார்த்தோன்னா இன்னைக்கு 20,000 கோடி 22,000 கோடி மறுபடியும் கடன் வாங்குகிறோம்.
இப்போ மக்கள் பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்றீங்க, தொடமாட்டோம்னு சொன்னீங்க. அப்போ இந்த 11 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது மக்களுடைய வரி பணம் தானே சார்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்ல அவர் ரொம்ப சின்சியரா இருக்காரு ஒர்க்ல. வந்து காலையில வந்தாருன்னா, ஈவினிங் தான் போறாரு. முழு நேரமும் வந்து அரசு பணிகள வந்து ஆய்வு பண்றாரு. அதிகாரிகள மீட் பண்றாரு. அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுதுல்ல. இல்ல. நான் அதில மாறுபடுறேன். ஒரு முதலமைச்சருங்கிறது தமிழ்நாட்டு மக்களினுடைய 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, அவர்களுடைய பிரச்சனைகள 24 மணி நேரமுமே வந்து கவனிக்கக்கூடியவர்களா இருக்கிறது தான் கடந்த கால வரலாறு. ஜெயலலிதா அம்மையார் கூட இருக்காங்கன்னா, நீங்க முக்கியமானதுன்னா, நீங்க ஒருத்தர தொடர்பு கொண்டு அந்த அம்மையார வீட்டுக்கு போய் போயஸ் தோட்டத்தில சந்திக்க முடியும். நீங்க செக்ரட்டரியேட் வந்தாங்கனாலுமே வந்து ஆக்சஸிபிள் டூ ஆல் இருப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் முக்கியமா ஒரு நாள் ஒரு அணின்னு ஒண்ணு இருக்கும். அவர்கள் வந்து எப்ப எந்நேரம் வேணாலும் அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த பெர்மிஷன குடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆளுமைங்கிறது தான் மக்களுடைய பிரச்சனைகள் எதா இருந்தாலும் உடனுக்குடன் அவங்க பேசுகின்ற வழக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் காலையில 9:45 10 மணிக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணுவாரு. செக்ரட்டரியேட்ல 10 மணிக்கு இருப்பாரு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா ரிட்டர்ன் போயிடுவாரு. பனையூருக்கு 6 மணிக்கு கதவு சாத்துனாருன்னா, திரும்ப அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு தான் அந்த கதவுகள் திறக்கும். வெளிய வர்றதுக்கு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கதவுகள் மூடுச்சுன்னா, திரும்ப திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு தான் திறக்கும். இந்த 2 நாள் எந்த நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துக்க மாட்டார். எந்த அரசு அதிகாரிகளுமே சந்திக்கிறதில்ல. அவர சுத்தி இருக்கிற 3 பேர் தான் அந்த ஆட்சிய நடத்துறாங்க. நீங்க ஜான் என்ன இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ், இந்த தொழில் வர்த்தகம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டத பார்க்கக்கூடியவருக்கு அந்த ரெட்டி அவர்கள் இருக்காங்க. 3வது அவருக்கு பிரதானமாக அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய ரூட் ஜெகதீஷ் அவர்கள். இவர்கள் 3 பேரும் தான் வந்து மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்கள தான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதிகாரிகளே இன்ஃபாக்ட் வந்து இவங்ககிட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குறதா அவங்க சொல்றாங்க. கடந்த காலங்கள்ல எந்த முதலமைச்சருமே இந்த மாதிரி வேலை பார்த்த மாரி எனக்கு தெரியல. அதையும் மீறினா அவரு ராடன் பண்டிட் அவரு வேணா வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அத நம்புறாரு அவரு. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஜாதகத்தினுடைய உச்ச நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர். அவர் சொல்றது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும்னு நம்புறாரு. ஏன்னா முதலமைச்சர் ஆனதன் காரணத்தினால. அவரு சொன்னது இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடியது. இது மாரி நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கடந்த காலத்துல நம்ம ஜெயலலிதா அம்மையார நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளோ பூஜை பண்ணுவாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா அவர்களுடைய அ அணுகுமுறைகள் நெறைய தவறா போயிருக்கு. எதார்த்தத்தோட மக்களோட தேவைகளுக்கு ஏற்ப அவங்க நடந்துகிட்டதா வந்து இருந்தது தான் வந்து வெற்றிகரமான அரசியல் தலைவர்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்துல இருக்கோம். ஜனநாயகன் படத்துல நடிச்சா பத்தாது. ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகின்ற வகையில முதலமைச்சர் இருக்கிறாரானா இல்ல. முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை, ஜாதக நம்பிக்கை, முழுக்க முழுக்க தன்னை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்திக்கிட்டாரு. அவர் நினைக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் முகத்த காட்டுனா, தான் பேசுனா ஓட்டு விழுந்துரும். 2ஆம் கட்டம் தனக்கு கீழ யாருமே கிடையாது. இல்ல இதுல முன்னாள் முதலமைச்சர் உங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களே தோற்கடிக்கப்பட்டு, அந்த இடத்துல நான் ஒரு முதலமைச்சர் ஆயிருக்கேன். அப்படின்றப்போ, அந்த ஜாதகத்த அதன் மீது ஒரு ஆர்வம் வர்றது, நம்பிக்கை வர்றது இயல்பு தானே! நீங்க அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா நான் கேட்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகளையே நீங்க பார்க்காம வெறும் ஜாதகத்த நம்பி என்ன சார் பண்ண போறீங்க? நீங்க நல்லா இருக்கிறதுக்கு வேணா அது உதவும். உங்கள திருப்திப்படுத்தும். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள அது தீர்த்து வைக்குமா? நீங்க தினைக்கும் காலையிலிருந்து பார்க்க வேண்டிய வேலை என்ன? மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு என்னென்ன வந்திருக்கு? எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம காணணும்? அ எது பிரதானமான பிரச்சனை? எது ஒன்றிய அரசோடு பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை? இப்படி விவாதம்ங்கிறது, டிஸ்கஷன்ங்கிறது இதில தானே நடக்கணும். இது எதுவுமே நடக்காம நீங்க வந்து ஜாதகத்த நம்பிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு, உள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த திசையில பார்த்து உட்காருங்க. நீங்க கடல பார்த்து உட்காருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு நீங்க வந்து மாத்துறேன். ஒரு 11 கோடி கொண்டு போய் செலவு பண்றேன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு 11 கோடி செலவு பண்றதுக்கு என்ன இருக்குன்னு அதுலயும் எனக்கு தெரியல. ஏன்னா இவங்கலாம் சினிமா வாழ்க்கையிலேயே வாழ்ந்தவங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதை நிலையில தான் இருக்கும். அதாவது ஒரு தனி உலகம் அவங்களுக்குன்னு. அந்த உலகத்துல எல்லாமே வந்து அவங்க நெனச்ச மாதிரி இருக்கும். அ அது மாதிரி அத கட்டமைச்சுக்கிறதுக்கு ஒரு விருப்பத்தினால அப்படி நடக்குதாங்கிறது பார்க்கணும். 1. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு ஊழியர்கள்லாம் உள்ள இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சதா நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா, நீங்க 10வது மாடியில அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா, இங்க இருக்கிற அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் பழைய பில்டிங்லயே இருப்பாங்க.
சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே இருப்பாங்க. அப்ப இனிமே நீ இவரை வந்து கோட்டைக்கு முதல்வர்னு சொல்ல முடியாது. சென்ட் ஜார்ஜ் கோட்டை பெருமையை இவங்க கொண்டாட முடியாது. இல்ல 6 மாதத்துக்குள்ள அத முடிக்கணும் அப்படின்னு சிஎம்ஓ சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேனே, இனி சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்ல முடியாது. நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல ஒரு ஏசி ரூம் இருக்கும். ரிலையன்ஸ் அம்பானி எப்படி உட்கார்ந்திருப்பாங்களோ, இல்ல வந்து ஒரு அதானி எப்படி வந்து ஒரு அலுவலகத்துல உட்கார்ந்திருப்பாங்களோ, ஆனா ஒரு மக்களுக்கான பிரதிநிதியா இந்த 8,00,00,000 மக்களினுடைய ரெப்ரசன்டேஷனா அவர் இருப்பாரான்னா, இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ட வச்சே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இல்ல. அந்த மாரிலாம் இருக்க மாட்டாரு. அவரு விருப்பத்துக்கு தான் அவரு இருப்பாரு. உங்க பிரச்சனையெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. மக்கள் பிரச்சனையெல்லாம் மத்தவங்க பார்த்துக்கங்க. எனக்கு என்னுடைய கம்ஃபர்ட்லேருந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. மாசத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு வெளிய வருவேன். கட்சியில சேருகின்றவர்களே சிவகங்கையில ஒரு 10,000 பேர கூப்பிட்டு கட்சியில சேர்றோம். விஜய வராருன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. அடுத்து எல்லாரும் ஆதார் அட்டையும் கேட்டிருக்காங்க. அடுத்து புஷி ஆனந்த் வராருன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வரல. யாருமே வரல. கடைசியா லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர வச்சு அதிமுகல இருந்து 10,000 பேர் போய் சேர்ந்திருக்காங்க. என்ன மாதிரியான அணுகுமுறை? இந்த கட்சியில முன்னாள் மாவட்ட கழக செயலர் இப்ப அதிமுக காரங்க போறதே நிப்பாட்டிட்டாங்க. அங்க போனவங்களே உள்ள இருந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், யோ தயவு செஞ்சு வந்து தொலைச்சிடாதீங்கயா, அசிங்கமா இருக்குயா, எவனும் மதிக்கவே மாட்டேங்கிறான், ஏன் வந்தோம்னு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, பழனிசாமி கிட்ட பேசுங்க, நாங்க ஏதாவது பேசி வந்துடுறோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பாதி பேர் வெளியே போயிட்டாங்க தாவேகாக்குள்ள போனவங்க. மீதி பாதி பேர் அப்படியே என்னது முள்ளு மேல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா எந்த ரெக்கக்னிஷனுமே இல்லை. நீங்க ஒரு புஷியானந்த் அவர்களை கட்சி அலுவலகத்துல போய் பார்த்து சேருகின்ற பொழுது கூட முதல் 50 பேரை தான் பார்ப்பாராம். அதுக்கு முண்டியடிச்சு போயிருக்காங்க அந்த முதல் 4-5 வாரம். அந்த 50 பேர் பார்த்தோன்னே கேட்ட முடிவாங்களாம். இதுவெல்லாம் வந்து எப்படி ஒரு இது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா, அந்த அதிமுகல யாரெல்லாம் பதவி போதையில இருந்தானோ அவனுக்கு இது தேவை. பதவி இல்லாம என்னால இருக்க முடியாது. அங்க போய் நான் துண்டை போட்டு நான் உட்காந்துக்கிறேன். எனக்கு கொள்கையும் வேணாம், ஒரு கருமாந்திரமும் வேணாம். அடுத்த தடவை உள்ளாட்சி தேர்தல் உடனே நடந்துரும். அதுல எப்படியே சீட்டை வாங்கி திரும்ப நான் வந்து ஏதாவது ஒரு நாள் ஆயிரணும் அப்படின்னு பதவி வெறியில இருந்தவன் ஓடுனதுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் தேவைதான். உள்ளாட்சி தேர்தல் சொல்ற போது இப்போ இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் நிலுவையில தான் இருக்கு. ஆனால் அதற்குள்ளாக கொளத்தூர்ல வந்து இடைத்தேர்தல் வருமா அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. குறிப்பாக இவிஎம் விஷயத்துல குளறுபடிகள் இருக்கு, சில நம்பத்தகாத சில விஷயங்கள் இருக்கு அப்படின்லாம் என்ன நிலங்கோ சொல்லியிருந்தாரு. இதுக்கு தாவேக்கா தரப்பு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஐடியாலாம் திமுகக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஏற்கனவே தோற்று போயிருக்காங்க, மறுபடியும் தோற்கிறதுக்கான வேலையில ஈடுபடுது திமுக அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எதை பார்க்குறீங்க? நம்ம வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினது 14 இவிஎம் மிஷின் செக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 2 இவிஎம் மிஷின். அந்த இவிஎம் மிஷினில் நம்ம ஓட்டு போட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணலாம். விவிபேட்டையும் சேர்த்து செக் பண்ணிக்கலாம். பழைய விவிபேட்டையும் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் எங்கே மிஸ்டேக் வருதுன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கலாக அவங்க பேர்ன்ட் மெமரி பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த பழைய டேட்டாவை கம்ப்ளீட்டாக நாங்கள் எரேஸ் பண்ணிவிடுவோங்கிறாங்க. நீங்கள் புதுசாக போலிங் பண்ணி பாருங்கங்கிறாங்க. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, விவிபேட்டை எடுத்து வச்சு பழசு போட்டிருக்கிறது 2 டேலி ஆகுதான்னு ஃபஸ்ட்டு காட்டணும்ல. அதை காட்டிட்டு திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக 1ஆம் நம்பர் பட்டனுக்கு 150 ஓட்டு, 2ஆம் நம்பர் பட்டனுக்கு ஒரு 110 ஓட்டு, 3ஆம் நம்பர் பட்டனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் செக் பண்ணி அதுவும் விவிபேட்டும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட் ஷீட்டே இல்லாமல் இருக்கே, அதை ஏன் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எம்டியா வச்சிருக்கீங்களே அந்த விவிபேட் பாக்ஸை, பேர்ன்ட் மெமரி பண்றீங்களே, நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க எரேஸ் பண்ணிட்டு இப்ப போட்டு பாருங்கிறீங்களே, அப்ப விழுந்த ஓட்டுகளை எப்படி நாங்க செக் பண்ணிக்கிறது? அப்ப மிஷினோட ப்ராசஸை செக் பண்றதுக்கு நீங்க ப்ரொவிஷன் சொல்றீங்கிறீங்க, விழுந்த ஓட்டுகளை எப்படி நாங்க செக் பண்ணிக்கிறது? நாங்க கேட்டதே அதான ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா. அதுல 3 மிஷின் ஃபெயிலியர் வேற. இப்ப 8 மிஷின் செக் பண்ணிருக்காங்க. 8 மிஷின்ல 5 மிஷின் வந்து ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. அதுலயுமே வந்து டேம்பரிங் இருக்கு. ஒரு சீல் தான் இருக்கு, 2 சீல் இருக்க வேண்டிய இடத்துல. அட்ரஸ் கார்டு தப்பா வருது, நம்பர் தப்பா வருது. 3 மிஷின் வேலையே செய்யல. இல்ல அந்த வேலை செய்யறதுக்கு அந்த அதிகாரி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் தேர்தல் சமயத்திலேயே, தேர்தல் நடக்கும் போதே வந்து நடைபெறும்.
அப்ப நாங்க வந்து மிஷின்ஸ் மாத்திப்போம், இது யூசுவல் தான் அப்படின்னு சொல்றாருல்ல. ஏங்க இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணது ரேண்டம் மிஷின். ஓகே. அதாவது என்னன்னா 280 பூத் இருக்குன்னா ம். 280 மிஷின் இருக்குன்னா நாமளா ரேண்டமாக நாம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ். ஓகே. ம். ஏன்னா எனக்கு 7வது மிஷின் கொடுங்க. இப்போ நமக்கு தெரியும் எந்த மிஷின் எந்த பூத்தை கரஸ்பாண்ட் ஆகுதுன்னு. ம். நமக்கு ம். பொலிட்டிக்கலாக தெரியும் இந்த பூத்தில் நம்ம ஸ்ட்ராங்கு, இங்கே எப்படி நமக்கு மைனஸ் ஆச்சுன்னு செக் பண்ணுவோம் ஓகே. ம். ம். ஓகே. அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பூத்தை வந்து நம்ம கேட்போம். ம். அப்படின்னு வச்சு என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச அந்த ரேண்டம் பூத்துங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரேண்டம். நம்மளை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி வி நோ ஆஸ் அ பொலிட்டீஷியன் நமக்கு கிரவுண்டில் நமக்கு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தெரியும். அந்த பர்டிகுலர் மிஷின்ஸை நம்ம கேட்குறோம். ஓகே. அந்த மிஷின்ஸில் 3 மிஷின் வேலை செய்யலைன்னா 8 மிஷினில் 3 மிஷின் வேலை செய்யலைன்னா அப்போ அதில் எத்தனை மிஷின் தான் ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங் இருந்துச்சு? டேம்பரிங் யார் பண்ணுனா? ஏன் விவிபேட் பிரிண்ட்டை காணோம்? இல்ல அது விசாரணை பண்ண தானே தெரியும் டேம்பரிங்கா இல்லையான்னு. அதுக்குள்ளேயே நம்ம முடிவுக்கு வந்துட முடியுமா? அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். நான் கேட்குறேன் விவிபேட் இப்போ ஷீட் எங்க? ஓட்டுகள் விழுந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த விவிபேட் அந்த அந்த பிரிண்ட் நம்ம போட்ட உடனே ஆமா. பிரிண்ட் ஆகி தெர்மல் ஆமா. பிரிண்டிங் விழும்ல, அது எங்க சார்? கொடுக்குறோம் கொடுக்கல. நீங்கள் ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஃபுல் ப்ரூஃப் மெத்தடுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்நேரம் 8 மிஷின் செக் பண்ணியிருக்கிறதுல 14 மிஷினும் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் என்ன இதுக்கு மேலே டவுட் கேட்குறீங்கலாம் கேட்கணும் எலெக்ஷன் கமிஷன். ம். ம். சார் நான் திருடல சார், சரியா? நீங்கள் சொல்கிறது நான் திருடலை, நான் தப்பு பண்ணலைங்கிறீங்க, சரியா? நாங்கள் என்ன கேட்குறேன், செக் பண்ணும்போது வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வருது. நீங்கள் உங்களுடைய பாக்ஸை திறந்து காட்ட மாட்டேங்கிறீங்க. திருடு போன பொருள் நான் உள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் இந்த பாக்ஸை பாருங்கங்கிறீங்க. இல்லைங்க அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் திறந்து காட்டுங்க, அதில் நான் எனக்கு திருடு போன பொருள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படிதானே இதுக்கு அர்த்தம்? நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க தவறு இருக்கிறத. தவறு இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் செக்கிங் போகும்போது என்ன சொல்லணும்னா, சார் இது உங்களோட விவிபேட், இது இவிஎம் மிஷின், நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக இருக்கான்ட்டு. போலான ஓட்ஸை நீங்கள் செக் பண்ணிடுங்க சார். சார் விவிபேட்டை செக் பண்ணி எண்ணுவோம் சார், 2 டேலி ஆயிடுச்சா சார்? ஃபைன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக போல் பண்ணி பார்ப்போமா சார்? போல் பண்ணுங்க சார். சார் விவிபேட் விழுது சார், இப்போ நீங்கள் போட்டதெல்லாம் ஒரு செக் பண்ணிவிடுவோமா சார்? செக் பண்ண என்ன வரணும்? என்னென்ன ஓட்டுகள் எந்தெந்த கட்சிக்கு விழுந்திருக்கோ அந்த நம்பர் வரணும். விவிபேட் புதுசாக எடுத்து செக் பண்ணும்பொழுது அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய சீட்டுகளும் அந்த டேலி ஆகணும். இவ்வளோ தானே சார் ப்ராசஸ்ஸு. இதில் தப்புன்னு வந்துச்சுனாவே இல்ல என்ன டவுட் எதிர்பார்க்குறீங்க? தானே. திமுக என்ன எதிர்பார்க்குது? எங்களுக்கு அந்த அந்த தவறுகள் ஏன் வந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பு இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குல்ல. அப்போ இது டேம்பரிங் மாதிரி தானே இருக்கு, தவறு நடந்த மாதிரி தானே தெரியுது. இல்ல அப்ப இதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் முடிவு எடுக்குமான்னா எடுக்காது. ஏன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர், நீங்கள் வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கே வந்து நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸே வந்து அந்த கமிட்டியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இவங்க. ஏன்னா அது தனி அத்தாரிட்டி பாடி, அதில் வந்து பிஎம் இருக்கலாம், இல்லை வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடர் அவங்க ஒருத்தர் இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனர் இருக்கலாம்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே ஒழிய மெஜாரிட்டி அவங்க சைடு ஆளுங்கட்சி தரப்புக்கு வச்சுக்கிட்டாங்க சர்வாதிகார போக்குக்கு. ஏன் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தால் என்ன தப்பு வந்துட போகுது? அப்போ அவங்களுக்கு சாதகமாக ஏதோ நடக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தோற்றுருக்காங்க, நீங்கள் பினராயி விஜயன் அவர்கள் தோற்றுருக்காங்க. ஆல் பிரைம் லீடர்ஸ் யாரெல்லாம் வந்து பிஜேபியை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்துருக்கிறாங்களோ, ஐடியாலஜிக்கலாக எதிர்த்துருக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்ட இடைவெளியில் படிப்படியாக ஒவ்வொருத்தராக தோக்கடிக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அது திட்டமிட்ட ஒரு சதி செயலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, மறுக்க முடியாதுல்ல. இல்ல ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தா இதை பத்தி இல்ல யோசிச்சிருப்பாங்களா? இவிஎம் பத்தி யோசிச்சிருப்பாங்களா? தோல்வியுற்றதுனால தான் கேட்குறோம்னு வச்சுக்கோமே. அதுல என்ன தப்பு இருக்கு? நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே. எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு தான் சொல்றோம். இருக்கிறதுனால தான் கோர்ட்ல போடுறோம். கோர்ட்ல இருந்து அதுக்கு தான் டைரக்ஷன் வாங்குறோம். இப்ப இல்ல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண உங்களால முடியல. Now the failure is on the election commission's part.
விச் டைரக்ட்லி கரஸ்பாண்ட்ஸ் டு த யூனியன் கவர்மெண்ட். பிஜேபிக்கு கரஸ்பாண்ட் ஆகுது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 1000 சில்லற மிஷின் எரிஞ்சு போயிருக்கு எலெக்ஷன் நடந்த ஒரு மாதம் கழிச்சு. அது எல்லாம் பிரைமரியாக எதுனா முக்கியமாக நெகட்டிவாக இருந்த பூத்ஸ் ஃபார் டிஎம்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஷின்ஸ் எப்படி சார் பற்றி எரிஞ்சிருக்கு? அப்போ சந்தேகம்னு வருது இல்லை. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், உலக அளவில் ஜப்பான் டெக்னாலஜியில் இன்னைக்கு அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் யூஎஸ் எடுத்துக்கோங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க, இவங்க யாருமே இவிஎம்ஸில் எலக்ட்ரானிக்ஸை நம்பி போலிங் பண்ணுறதே கிடையாது. வாக்குச்சீட்டு தேர்தலெலாம் நடத்துகிறதே இல்லை. வாக்குச்சீட்டு பேலட் சிஸ்டம் தான் அவங்க நடத்துகிறாங்க. ஏன்னா பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த மெஷின்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும், இதை டேம்பர் பண்ண முடியும், இதை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத பல்வேறு சூழ்நிலைகளில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க, டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்கிற நாடுகளே வந்து இவிஎம்ஸ் வேண்டாம், எலக்ட்ரானிக் போலிங் பேட்டர்ன் வேண்டாம், பேலட் ஷீட் தான் பெர்மனண்டான நிரந்தரமான முறை அப்படின்னு அவங்க ஒரு முடிவில் சொல்கிறாங்க. நாம மட்டும் ஏன் இதையே தொங்கிட்டு இருக்கோம்? நம்மளும் பேலட் பேட்டர்னுக்கு மாறிக்கலாம்ல. ஓகே, அப்போ எங்களுக்கு அந்த சந்தேகம் வர்றது நியாயம் தானே. நீங்கள் பேலட்டில் நடத்திட்டு போங்க. இப்போலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போலிங் நடந்து ஒரு மாதம் கழிச்சு சென்றீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து. ஏன் என்றது 5 நாள் எண்ணிட்டு போகிறோம்? போலிங் நடந்த 3வது நாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபேஸ்டு மேனரில் மிஷின்ஸ் வேணும், செக்யூரிட்டி வேணுங்கிறீங்கல்ல. எலெக்ஷன் ஒன்றா நடத்துங்க சார். எதுக்கு சார் 20 நாள் கேப்பு? 3வது நாள் காலையில் என்ன ஆரம்பிங்க சார், 4 நாள் எண்ணுவோம் சார், 5 நாள் கூட எண்ணுவோம் சார். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும்ல. எதுக்கு ஒரு மாதம் காக்க வைக்கிறீங்க? அந்த ஒரு மாசத்துல ஏதாவது இன்டர்ஃபேஸிங்கோ அல்லது வந்து ஏதாவது சேஞ்சஸோ நடக்கிறதுக்கான ஸ்கோப் வந்துருச்சுல்ல. திட்டமிட்டு நீங்க வந்து அதுக்கு தான் ஃபேஸ்டு மேனல் நடத்துறீங்களாங்கிற கேள்விகள் எல்லாம் வருது இல்ல. இதெல்லாம் மறுக்க முடியலல்ல. நோ அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி பண்ண முடியாதுங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்புல இருந்து இப்ப மாறிடுச்சுல்ல. இப்ப மிஷின்ஸ் எரர் வந்துருச்சுல்ல. அப்ப டவுட் வர்றது இயல்பு தானே. அப்ப லெட் சுப்ரீம் கோர்ட் டிசைட். அதனால நாங்க அந்த 8 மிஷினோட நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்களுக்கு இதுல ஃபெய்த் இல்ல. நவ தி சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு டிசைட் ஆன் தி ரிமைனிங் மிஷின்ஸ் ஆல்சோ. ஓகே, அப்படிங்கறத இப்ப எங்களுடைய ஸ்டாண்ட். முதல்ல கேட்டதுதான், இன்னைக்கு ஆடிப்பெருக்கு பிரசித்தியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. ஆனால் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு இன்னும் தண்ணி வந்து சேரல, கடைமடை பகுதிக்கு இன்னும் தண்ணி வந்து சேரல அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். நிறைய அணைகள் வந்து வறண்டு போயிருக்க நிலைமையும் பார்க்குறோம். ஆனால் கபினி நதியிலிருந்து இப்போ அவங்க 27,000 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு அணையிலிருந்துன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இரவுக்குள்ள தண்ணி தமிழக எல்லைக்குள்ள வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நிலைமையை? இந்த ஆடிப்பெருக்கு, இந்த ஆடி 18 இந்த நாள் வந்து வரலாறுல எப்பவுமே வந்து ஆற்றுல தண்ணி போகும், விவசாயிகள்லாம் அதை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுமா சார், முதலமைச்சருக்கு? இந்த காவிரி நீரோட முக்கியத்துவம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? ஜூன் 12ஆம் தேதி கம்பல்சரி இருப்புல இருந்து அவங்க திறந்து விட்டுருக்கணுங்கிறது தான் காவேரி மேனேஜ்மெண்ட் வாட்டர் அத்தாரிட்டினியோடைய மானிட்டரிங் கமிட்டி அவங்க சொல்லியிருக்கிற ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை மானிட்டர் பண்ற பாடி. அது விஜய் சாருக்கு தெரியுமா சார், சிஎம் சாருக்கு? ஜூன் 12 திறக்கலைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் விட்டாவது ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சாங்க விவசாயிகள்லாம். ஏன்னா உங்களுக்கு பயிர் சாகுபடி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டன் நெல் வரணும். பாசனமே கிட்டத்தட்ட 8 லட்சம் ஹெக்டேர் வருது. என்டையர் காவிரி பெல்ட்டை நான் சொல்கிறேன், டெல்டா மட்டும் நான் சொல்லலை. இவ்வளவு பெரிய ரீஜனில் நீங்கள் ஜூன் 12 இருந்து ஜூன் மாதம் முழுக்க நீங்கள் எந்த கூட்டத்தையும் நீங்கள் நடத்தலை, ஒன்றிய அரசு நீங்கள் வலியுறுத்தலை, காவேரி மேனேஜ்மெண்ட் வாட்டர் அத்தாரிட்டியை நீங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் கேட்கல. ஜூலை மாதம் வந்துருச்சு. ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அப்போ தான் நீங்கள் கொண்டு போய் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறீங்க உங்களுடைய ரெப்ரசன்டேஷனை. கிட்டத்தட்ட இந்தாண்ட ஒரு 24 நாள், அந்தாண்ட ஒரு 18 நாள், 42 நாட்கள் நீங்கள் வந்து பயிரை வாட விட்டுட்டீங்க, காய விட்டுட்டீங்களே. ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் அக்கறை கொடுக்க வேண்டாமா? ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இதுதானே இருக்கணும். ஆனால் இன்று தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு,
கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இயற்கையே வந்து சாதகமாக தாவேக்காவுக்கு இருக்கு, நீங்க விஜய்க்கு இருக்கு. நீங்க பயிர் செத்து போன பிறகு இப்ப தண்ணி திறந்து என்ன பிரயோஜனம்? உசுறு போனதுக்கு அப்புறம் அந்த பாடியை தூக்கி வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நீங்க காசு கொடுத்த கணக்கு அது. பயிருங்கிறது உயிர் இருக்கும் பொழுதே அதை உயிரோட வச்சுக்கணும். இப்ப பயிர் காஞ்சி செத்து போச்சு. நீங்க காவிரி பெல்ட்ல போய் பாருங்க. இப்ப பயிர் பூரா காஞ்சி போச்சுங்க. நீங்க இப்ப தண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து உங்களுக்கு பயிரை தூக்கி நிறுத்திடுமா என்ன? செத்து போன பயிர் செத்தது தாங்க. எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை தெரியுமா அது? இதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் முதலமைச்சர் தரப்புல இருந்து இந்த இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. கர்நாடகாவுக்கு போறதா இருந்தது, கடைசியில அது ரத்து செய்யப்பட்டிருக்குல்ல. அதெல்லாம் எப்பன்னா 24ஆம் தேதி நீங்க அப்ரோச் பண்ணி 29ஆம் தேதி 3500 கன அடி நீர்கள் கியூசெக்ஸ் வாட்டர் நீங்க திறந்து விடணும். 15 நாட்களுக்கு நீங்க அவசரமா நீங்க திறந்து விட்டாகணும். ஏன்னா உங்ககிட்ட தண்ணி இருக்கு, ஆனா நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 65 டிஎம்சி நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க இந்த 15 நாளைக்கு திறந்து விட்டாவே உங்களுக்கு 4.5 டிஎம்சி தான் போகுது. அப்போ உங்ககிட்ட 60 டிஎம்சி இருக்கும், திறந்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகுதான் நீங்க போறோம்னு சொல்லி சொன்னீங்க. அந்த போறதுக்கும் அங்க இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னாரு? டி.கே. சிவகுமார் அவர்கள் வராதீங்க, இங்க சூழ்நிலை சரியில்லைன்னு அசிங்கப்படுத்தினாங்களா இல்லையா? நீங்க 12ஆம் தேதி ஜூன் 12 தண்ணி வரலன்னு சொல்லி சொன்னா அவங்க திறந்து விடலைன்னா 22 வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் 7 டேஸ் விட்டுட்டு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு இந்த விஷயத்துல ஒரே நிலைப்பாடுல நிக்குது, எல்லா கட்சிகளும் ஒரே கருத்தை தான் பதிவு பண்றோம், எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நீங்க 22ஆம் தேதி வாக்குலயே நீங்க வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஒரு 4 நாள் ஸ்டேட்மெண்ட் இருந்தா அப்ப தண்ணி இருந்துச்சு. இப்ப அவங்க சொல்றது எப்பன்னா 29ஆம் தேதி ஜூலை 29 தான் இல்லங்கிறாங்க. 47வது நாள் தான் இல்லங்கிறாங்க. முதல் 10வது நாள் தண்ணி இருந்துச்சுல சார் உங்ககிட்ட. அன்னைக்கு ஒரு ஆர்டரை வாங்கியிருந்தீங்கன்னா திறந்து விட்டு தானே சார் ஆகணும். பயிர் தப்பிச்சிருக்கணும் சார். இதெல்லாம் யாருடைய வேலை நினைக்கிறீங்க பிரதானமா? இதெல்லாம் முதலமைச்சருடைய நேரடி கவனத்துல இருக்க வேண்டிய விஷயம். முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட பேசி டெய்லி அப்டேட்ல இருந்திருக்கணும். ஏங்க தண்ணி பயிச்சுக்கிட்டு இருக்குங்க, விவசாயிகள் பிரச்சனை இப்படி இருக்குங்கன்னு சொல்லி பேசியிருக்கணுமா இல்லையா? கலைஞர் இருந்தா ஒரு நாள் விட்டுருப்பாரா சார்? அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்ததோட விளைவு தானே இன்னைக்கு நம்மளோட ரைட்ஸ் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மாசத்துல நமக்கு வந்து சரியா சொல்லணும்னு சொல்லி சொன்னா ஜூலைல 34 டிஎம்சி வந்திருக்கணும், ஜூன்ல 10 டிஎம்சி வந்திருக்கணும். 9.6 டிஎம்சி வரல, வெறும் 0.6 தான் இருந்துச்சு. 34 டிஎம்சி தண்ணியே வரல. அப்ப எவ்வளவு பெரிய ஷார்டேஜுங்க. இது யாருங்க பேசணும்? சிஎம் தாங்க பேசணும். நீங்க மேடை ஏறி வாய்கிளிய பேசுனீங்களே, லெட்டர் எழுதிட்டு போய் ரெஸ்ட்டுக்கு போயிடுறீங்க முதலமைச்சர்னு சொல்லி, சிஎம் சார்னு சொல்லி பேசுனீங்களே, அந்த லெட்டரை கூட எழுதலையே சிஎம் சார். நீங்க ஒருவேளை சிஎம்டபிள்யூல நமக்கு இவங்களுக்கு வந்து முறையான ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா பிரதமரை சந்திச்சிருக்கணும். ஏன் அதையும் மீறினா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டத்தில் இருக்கிறது தானே. ராகுல் காந்தி வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கலாம்ல. உங்க மந்திரி சபையில 2 அமைச்சர் இருக்காங்கல்ல, 9 எம்பிக்கள் உங்களோட தானே இன்னைக்கு இருக்காங்க, 3 ராஜ்யசபா எம்பி இருக்காங்கல்ல. ஆனா என்ன இங்க வாங்கின போய் பேசி தண்ணி வாங்கிட்டு வாங்கின. தமிழ்நாட்டு மக்கள் தடுமாறுறாங்க. நம்ம மக்கள் தானே அவங்க, நீங்க தானே ஆள்றீங்க அப்படின்னு மாணிக் தாகூர் அவர்களையும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் இவங்க 2 பேர் தயவுல தானே இன்னைக்கு இருக்காங்க. போயிருக்கலாம்ல, இவராவது கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல, அந்த 2 மந்திரிகளையும் சேர்த்து அமைச்சிருக்கலாம்ல. ஏன் ராகுல் காந்தி இங்க வந்தாரு? ஏன் காவிரி வாட்டரை பத்தி பேசாம 8 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் மட்டும் பண்ணிட்டு ஓடுறாரு? முதலமைச்சரை சந்திக்கவே இல்லையே, முதலமைச்சரை இவரை சந்திக்கவே இல்லையே. அவ்வளவுதான் மரியாதை. முதலமைச்சரை கூட்டணி கட்சி தலைவர்களும் யாரும் சந்திச்ச மாதிரி தெரியல. அவர் மட்டும் எங்க போய் சந்திக்க போறாரு? அப்ப முழுக்க முழுக்க இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எதுவுமே விஜய் அவர்களுக்கு தெரியலன்னு தான் நான் பாக்குறேன். அவருக்கு மக்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே தெரியறதில்ல. நீங்க குறைந்தபட்சம் நீங்க ஒருவேளை அதை தான் உங்களால செய்ய முடியலன்னு சொல்லி சொன்னா இந்த கடனையாவது தள்ளுபடி பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. பயிர்க்கடன் 5 ஏக்கர் கீழே இருக்கக்கூடியதை முழுமையா தள்ளுபடி பண்றோம்னு நீங்க தேர்தல் வாக்குறுதியில் வந்த அடுத்த நிமிஷம்
இதெல்லாம் செய்வோம்னு சொன்னீங்கல்ல சார். அந்த பயிர் கடன் இப்ப நான் கேட்கிறேன், இப்ப போய் பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருந்து உங்க கடனை கட்டிடுங்க, புது லோன் தர்றோம்னு. இது கேட்கிற டைமா சார்? விவசாயிட்ட போய் கடனை வசூல் பண்ற நேரமா சார் அது? அவன் பயிர் செத்து போச்சுன்னு உட்கார்ந்துருக்கான், நெல் இல்ல. இதோட எஃபெக்ட் எப்ப தெரியுமா தெரியும்? ஆல்ரெடி நமக்கு நெல் அரிசியினுடைய விலை 15 ரூபாய் ஏறி இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டன் நெல் அடி வாங்குது. இதுல ஒரு 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 50,000 to 70,000 டன் தப்பிச்சுக்கும். 1.5 லட்சம் டன் ஷார்டேஜ் வந்துச்சுன்னா இன்னும் 3 மாசம் கழிச்சு நமக்கு நெல் இருக்காது. அரிசி விலை ஏறும். அரிசி விலை எங்க போய் நிற்கும்? எப்படி நீங்க இதை ஈடுகட்ட போறீங்க? வரலாறுல இவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை சாப்பாட்டுக்கு தமிழ்நாடு சந்திக்காத ஒரு சூழல் ஏற்படுற சூழ்நிலை வருது இல்ல? அப்ப நீங்க ஆந்திரால இருந்து நெல் வாங்கணும், அல்லது கர்நாடகால இருந்து நீங்க நெல் வாங்கி அல்லது அரிசி வாங்கி ஆகணும். அந்த நிலைக்கு தள்ளப்படுறோம்ல. யாருடைய கவனக்குறைவு? இது யாரு பொறுப்பெடுத்துக்கணும்? முதலமைச்சர் தானே பொறுப்பெடுத்துக்கணும். பிறந்த அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியா பிறக்கணும்னு டயலாக் எல்லாம் அடிச்சீங்களே, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சினிமாவில் அப்படியே நெஞ்ச கழிச்சுக்கிட்டு நடிச்சீங்களே, அத்தனையும் பொய்யா கோபால்னு தானே கேட்க தோணுது. யோசிச்சு பாருங்க. இந்த ஜென்மத்தில் விவசாயி ஒரு 10 நாள் போய் இருந்து பார்த்துட்டு வாங்களேன். இந்த கோட்டு சூட்லாம் இப்ப வந்தது சார். வேட்டி சட்டையில போய் நின்று பாருங்க சார். கிராமத்துல மெர்சல் படத்துல வேட்டி மடிச்சு கட்டினா போதுமா? எல்லாம் பூரா சினிமாவே. நிஜ வாழ்க்கையில நீ பெரிய ஜீரோ. மக்கள் பிரச்சனைகள் எதையுமே தெரியாத ஒரு 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 பிண்ட மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. 1 2 நீங்க சொன்ன எதையுமே நீங்க செய்யல சார். இன்னும் தேர்தல் வாக்குறுதிகளை செய்யல. என்னென்ன குற்றச்சாட்டுகள் இந்த அரசு மேல கடந்த காலத்துல நீங்க வச்சீங்களோ அத்தனை குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் எந்த தீர்வுமே நீங்க பண்ணல. ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, நீங்க பாலியல் வன்கொடுமைகள் எண்ணற்ற நடந்திருக்கு. உங்க எம்எல்ஏக்களும் உங்க மந்திரிகளும் பேசுகின்ற வார்த்தைகளை காதுலே கேட்க முடியல. அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஜட்டியோட மிதிச்சு உட்கார வச்சு மிதிச்சிருவேங்குது அமைச்சர். என்ன நிலையில இருக்கீங்க நீங்க? ஒரு முதலமைச்சரா முதல்ல நடந்துக்கிறதுக்கே உங்களுக்கு முதல்ல பேசுகின்ற வார்த்தைகள்ல வெளு வெளுன்னு வெளுக்கணும், நங்கு நங்கு நங்குன்னு. என்னங்க முதலமைச்சர் பேசுற வார்த்தைகளாங்க இதெல்லாம்? எவ்வளவு கேவலமா இருக்கு. இவ்வளவு கீழ்த்தரமா வரலாறுல போய் நான் பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டில். ஆனா இந்த விஷயம் ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பிளேட்டோ அந்த காலத்திலேயே, அதாவது தத்துவ ஞானிகள் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இருந்த காலத்துல பிளேட்டோலாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இது மாதிரி அறிவில்லாதவர்கள் மன்னர்களாக வருகின்ற அதிகாரம் அவர்கள் கைக்கு போகின்ற பொழுது அறிவுள்ளவர்களை அடக்கி வைப்பார்கள், நசுக்குவார்கள். அவர்களுக்கு முகஸ்துதி பாடுகின்றவர்களை பொறுப்பில் அமர்த்தி அழகு பார்ப்பார்கள். மக்கள் பிரச்சனைகளை பார்க்க மாட்டார்கள், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுவார்கள். இதை நான் சொல்லல, பிளேட்டோ அவர்கள் சொன்னதோட சாராம்சத்தை நான் சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நடக்கிறதுக்கும் அவர் அன்னைக்கு கிரேக்க நாட்டில் அவர் பார்த்த அக்கிரமங்களை எழுதியிருக்காரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. அதிகாரம் தவறான நபர்கள் கைகளுக்கு போகின்ற பொழுது இது போன்ற சிரமங்களை சந்தித்து தான் ஆகணும். மாநிலம் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல 75% டிராப் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிராப் ஆயிருக்கு இந்த 3 monthsல. நீங்க புதுசா ஆட்சிக்கு வந்த கேரளால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப நடந்த அந்த 3 ஸ்டேட் எலெக்ஷன்ல தமிழ்நாடு மட்டும்தான் 75% டிராப் ஆயிருக்கு. 75% டிராப்ங்கிறது சாதாரண விஷயம். அதெல்லாம் ஜிஎஸ்டிபியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளுடைய ஜிஎஸ்டி ரெவன்யூ அடி வாங்கும். இதெல்லாம் அடி வாங்குச்சுன்னா எங்க போய் நிற்கும்? சம்பளம் போடுறது காசு இல்லாததாகும். இப்பவே 22,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. இந்த ரொட்டேஷன்ல நீங்க எங்கேயுமே நீங்க தளரவே விடக்கூடாது. இப்ப எதனால ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சிஸ்டம்னா, திமுக செஞ்சு வச்சுட்டு போன சிஸ்டம். அதுல இருக்கிற அந்த பெட்ரோல் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க திரும்ப பெட்ரோல் ரீஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்து நிதி மேலாண்மை ஆகட்டும், இந்த மாநிலத்தை ஒழுங்கா வழி நடத்துகின்ற திறன் இல்லைன்னு சொல்லி சொன்னால், திரும்ப முதலீடுகள் இந்த மாநிலத்துக்குள்ள வரலன்னு சொல்லி சொன்னால்,
இந்த மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டிபியை நீங்க மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி சொன்னால் நிதி நிலைமை கடுமையாக பாதிக்கப்படும். பாதிக்கப்படுவதன் விளைவு சாமானியர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இங்க தொழில் இருக்காது, மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது, சம்பளம் போடுறதுக்கு காசு இருக்காத நிலைமை இன்னும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள வந்துடும். இன்னைக்கு நாளானைக்கு பட்ஜெட் நினைக்கிறேன். அடுத்த மார்ச்ல பட்ஜெட் வரும். அதுக்குள்ளேயே இவங்க இதே நிலையை தொடர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாத நிலைமையில தமிழ்நாடு அரசு போய் நிக்கத்தான் போகுது. இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போக போகுது. தமிழ்நாட்டில் முதலீடுகள் இல்லைன்னா வேலை வாய்ப்புகள் பெருகாது. விவசாயிகளுடைய பாதிப்பு, விளைபொருட்கள் அத்தனுடைய விலை ஏறி போயிடும். இவங்க கடன்ல தத்தளிச்சாங்கன்னா மளிகை கடை வியாபாரத்துல இருந்து உங்களுக்கு துணிக்கடை வியாபாரத்துல இருந்து எல்லாமே பண்டிகை நாட்கள்ல வருகின்ற காலகட்டங்கள்ல வியாபாரங்கள் பாதிக்கும். இது எல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்ட பின்விளைவுகள் கொண்டவை. 3 மாசத்துல இவ்வளவு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. இன்னும் 6 மாசம் இது தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாடு பெரும் பின்னடைவை தான் சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னும் மோசமா போயிடும். ஓட்டு போட்ட மக்கள் பாவம் நம்பி ஏமாந்துட்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், இடைத்தேர்தல் இப்போதைக்கு இவங்க நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு கிடையவே கிடையாது. அந்த கட்சியை நம்பி ஏமாந்து உள்ள போய் சேரலாம்னு நினைச்சு உள்ளாட்சியில் இடம் பிடிச்சலாம்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. 120 சீட் அவங்க ஜெயிக்காம அவரை தனிப்பட்ட முறையில் இன்னும் ஒரு 15 சீட்டு ஜெயிச்சார்னா தான் அவர் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவார். ஏன்னு நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். 120 சீட் இருந்தாதான் அவங்களே மேயருக்கு என்னங்கிறத கூட்டணிக்கு பிரித்து கொடுக்கறது எல்லாமே நகராட்சி சேர்மேன்ல இருந்து நீங்க மாவட்ட சேர்மேன்ல இருந்து தேர்ந்தெடுக்க அவங்க கட்சிக்காரங்களை முன்னிலைப்படுத்திக்க முடியும். இல்லைன்னா கூட்டணி கட்சிக்காரங்களை எந்த வகையில் இவர் பிரிச்சு கொடுக்க போறாரு? இப்பவே கூட்டணிக்குள்ள பயங்கர புகைச்சல். ஏன்னா நீங்க காவிரி பிரச்சனையில குறைந்தபட்சம் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திருக்கணும், அல்லது உங்க கூட்டணி கட்சி கூட்டங்களை நடத்தியாவது அவங்ககிட்டயாவது அபிப்பிராயம் கேட்டிருந்திருக்கணும். ஒரு மரியாதைக்கு அனுபவம் வாய்ந்த கம்யூனிஸ்டுகளை விசிகே என்னன்னா நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி எல்லா கூட்டணியும் உட்கார வச்சு பேசி இருந்திருக்கணுமா இல்லையா? அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க பிரிச்சு கொடுக்குற ஐடியாலையும் நீங்க இல்லை. அப்படின்னா நீங்க 120 சீட்டு வரணும்னா இப்ப 7 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, இன்னொரு 7 பேர் ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணி ஒரு 15 பேரை வச்சுட்டு தான் நடத்துறதுக்கான முடிவில் இருக்காங்க. அதுக்குள்ள கோர்ட்ல வர ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறதுல தீர்வு வருகின்ற வரை தேர்தல் நீங்க அறிவிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு குழப்ப மனநிலை தான் போகுது. அப்ப இவ்வளவு குழப்பத்துல மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. நீங்க இங்க தொழில் முதலீடு செய்தவர்கள் குழப்பத்தில் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க, நீங்க அரசியல்வாதிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஏன் தாவேகா கட்சியினரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா இருக்காரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே அவருடைய கண்ணுக்கு தெரியாது. அவருக்கு முதலமைச்சரா இருக்கிறது ஒரு சுகம், ஒரு போதை மாதிரி, ஒரு கம்ஃபர்ட் ஜோன். யாரு செத்தா என்ன, 42 பேர் செத்ததுக்கே கவலைப்படாத மனுஷன் 4000 பேர் பாதிக்கப்படும் போதோ 4 கோடி பேர் பாதிக்கப்படும் போது வருத்தப்பட போறாரா என்ன? முதலமைச்சர் எப்படி இருக்கலாம்? ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கிற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும்னு சொன்னா 120 மெயின்டைன் பண்ணிக்க, நம்ம தான் தொடரணும் 5 வருஷம். இது மாதிரி ஆட்சிகளை எல்லாம் கடந்த காலங்களில் நிறைய பார்த்துருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியினுடைய நிறைவு பாருங்க, மிக 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 பெரிய சரிவா வரலாற்றுல எப்படி டக்குன்னு இவங்க ஏறினாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டீப் ஃபால் அண்ட் பர்மனன்ட் ஃபால் இந்த பார்ட்டிக்கு இருக்கும். அதை நம்ம ஒரு நாள் பார்க்க தான் போறோம், ஒரு நாள் கண்டிப்பா பேச தான் போறோம். விஜய் அவர்கள் மட்டும்தான் இதுல சந்தோஷமா இருக்காங்க. மேபி அவங்க கூட இருக்க த்ரிஷா அவர்கள் சந்தோஷமா இருக்கலாம். இவங்க 2 பேர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி யாருமே சந்தோஷமா இல்லைங்கிறத நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஆதவ அர்ஜுனாக்கு புஷி ஆனந்தனால காண்டு அவரோட பிரச்சனை, புஷி ஆனந்துக்கு மற்றவர்களோட பிரச்சனை. சிடி நிர்மல்குமார் சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு நீங்க என்னதான் இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளை தான். அவங்க ஹாப்பியா இருக்காங்க. பிஜேபியும் ஒரு விதத்துல ஹாப்பியா இருக்கு. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, நிறைய விஷயங்களை நிர்மல்குமாரை வச்சு, ஏன்னா சட்டத்துறை அவர்கிட்ட இருக்கு, நீங்க அதே மாதிரி பிரசன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அதனால அந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் நிறைய விஷயங்களை ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. தேவைன்னா கோர்ட்ல ஆர்டர் போட்டு அட்வொகேட் அப்பியர் ஆகாம விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஃபேவர்ஸ் தி அதர் பார்ட்டி.
ஸோ தேவையானதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக போயிடுது. அப்போ நிர்மல்குமார் ஹாப்பியாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு அந்த பார்ட்டியில். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தெரில. பல பிரச்சனைகள் அந்த கட்சிக்குள்ளே நிலவத்தான் செய்யுது. ஏன்னா நீங்கள் நான் கரப்ட் கவர்மெண்ட்னு சொல்கிறீங்க, பணம் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னு பட்டியலிட்டு அழகாக பப்ளிக் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஷியல்ஸ் போய் கடுமையாக லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கோடிக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்ல ஒரு முதலமைச்சர். இன்றைக்கி பாத்திர கடைகள் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ரைக்னு போச்சு 3 நாள் முன்னாடி. துப்புரவு பணியாளர் முந்தா நாள் நைட்லேருந்து திரும்ப ஸ்ட்ரைக்கில் உட்காந்துருக்காங்க. இப்படி பிரச்சனைகளை பட்டியலிட்டோம்னு சொன்னால் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுது. ஆனால் இதை எதை பற்றியும் கவலைப்படாத முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறாருங்கிறதான் உண்மை. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.